சங்கீதம் 118:6 தாவீது சொல்ற, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நாம உலகத்துல இருக்கிறோம், நாம எப்பவும் ஆண்டவர் பட்சத்தில் தான் என்ன செய்யணும், இருக்கணும். மாமா ஒண்ணு சொன்னா மாமா பட்சத்தில் என்ன செய்யக்கூடாது, மச்சான் ஒண்ணு சொன்னோம்னா மச்சான் பட்சத்தில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவர்கள் யார்? அவன் தான் சீசன், அவன் தான் விசுவாசி. ஆமென். அவன் தான் தேவ பிள்ளை. கர்த்தர் பட்சத்துல தான் நிக்கணும். உலகமே எதிர்த்து நிற்கும், எல்லாரும் எதிர்த்து நிப்பாங்க. கர்த்தர் பட்சத்துல நின்னு பாரு, கர்த்தர் உன் பட்சத்துல நிழலா நிப்பாரு. அல்லேலூயா. ஆமென். 12 கோத்திரத்துல 11 கோத்திரத்துக்கு ஆண்டவர் தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தாரு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு தேசத்தை, ஒவ்வொரு பாகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு லேவிக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? அவனுக்கு நான் தான் பங்குனாரு. அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா? லேவி மாத்திரம் தான் கர்த்தருடைய பட்சத்தில் நின்னான். அல்லேலூயா. லேவி மாத்திரம் தான் கர்த்தருக்காக அவன் வைராக்கியம் கொண்டு நின்னான். அதனால அவர் சொல்றாரு, அவனுக்கு நான் இருக்கிறேன், பங்கா இருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்துல நீங்க யாரையும் சார்ந்து இருக்காதீங்க, நீங்க யாரையும் சார்ந்து வாழாதீங்க, கர்த்தரை சார்ந்து நின்னுங்க, கர்த்தர் பட்சத்துல நின்னுங்க. நீங்க ஆண்டவர் தேடுறாரு. மதவை குறிச்சி கிராமத்துல உங்களை ஆண்டவர் ஏன் தெரியுமா செலக்ட் பண்ணி இருக்கிறாரு? துலுக்கர்பட்டி கிராமத்துல கர்த்தர் ஏன் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு? சுற்றி இருக்கிற இந்த 22 கிராமத்துல ஒரு சில கூட்டத்தை கர்த்தர் ஏன் செலக்ட் பண்ணிருக்கா தெரியுமா? நீ கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க வேண்டும், நீ கர்த்தருக்காக நிற்க வேண்டும், மனிதனுக்காக அல்ல, விக்கிரகத்துக்காக அல்ல, தேவனுடைய சேனையாக அவருடைய பட்சத்தில் நீ நிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்தார், அதற்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார்.